யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இந்நேரம் இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கோதுமை ரொட்டியும் கோழி இறைச்சி மிளகு வறுவல் செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். வாங்கோ. இப்போ நாங்கள் மாவை போட்டுட்டோம். இதுக்குள்ள 2 கரண்டி சீனி போடுவோம். உப்பு தண்ணி விடுவோம். இதெல்லாம் சேர்த்து கிளப்போம். எல்லாத்தையும் படிவா. இதுக்குள்ள ஒரு கைப்பிடி அளவு எண்ணெய் விடுவோம். நல்லா மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் பிசையுங்கோ. மெல்லிய சுடு தண்ணி, மெல்லிய இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு குளிக்க வாக்குற மாதிரி தண்ணி வையுங்கோ. தண்ணியை விட்டு நல்லா குழையுங்கோ. இது கை பொறுக்கக்கூடிய சூடு. நல்லா அடித்து குழைச்சி தண்ணி காணும். நல்லா அடித்து குழைச்சி உருட்டி ஒரு அரை மணி நேரத்துக்கு வைக்கணும். நல்லா அடித்து உருட்டி நல்லா அடிக்கணும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா அடியுங்கோ. 5 நிமிஷத்துக்கு தொடர்ந்து அடியுங்கோ. இதுக்குள்ள கையில் எண்ணெயால் விட தேவையில்லை. நான் கையால் இவ்வளவு மாக்கம் நான் கையால் விட்ட எண்ணெய் தான். அதுக்கு பிறகு விடாதுங்கோ. இப்போ 5 நிமிஷமாக தொடர்ந்து அடிக்கிறோம். இப்போ கையில் எண்ணெயை பூசுங்கோ. ஊற்ற வேண்டாம். கையில் கொஞ்சம் எடுத்து கையில் வடிவாக தடவிட்டு இதை இப்படி மேலால் தடவி போட்டு இதை மூடி விடுங்கோ. அரை மணி நேரத்துக்கு மூடி இருக்கட்டும். இதை அரை மணி நேரம் இப்படியே ஊற வையுங்கோ. இதை காற்று இது பிடிக்காமல் நல்லா மூடி விடுங்கோ. இந்த மாவை அரை மணி நேரம் ஊற வைப்போம். பஜ்ஜி போட்டு போய் நாங்கள் கறியை காய்ச்சிட்டு வருவோம். அடுத்த நாங்கள் மிளகு கோழி வறுவல் செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். அதுக்கு தேவை கோழி இறைச்சி, வெங்காயம். இது வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வச்சுருக்கிறோம். தேங்காய் எண்ணெய், தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள், உப்பு இவ்வளோ தான் தேவை. இதுக்கு வாங்கோ இப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ தாச்சிக்கில் நாங்கள் எண்ணெயை விட போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். இது வெங்காயம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சிருக்கு. காஞ்சோடனே இந்த வெங்காயத்தை போட்டு பொரிக்க போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். வெங்காயத்தை போடுவோம். நல்லா சிவக்க பொரிச்சு எடுக்கணும். இடையில் ஒருக்கா தூக்கி விடுங்க. நல்லா சிவக்கா பொரிஞ்சு நாங்கள் இதை இறைச்சியோட கலக்க போகிறோம். இதெல்லாம் நாங்கள் மேலதிகமான சுவைக்காகத்தான் இதில் செய்கிறோம். இன்னும் கொஞ்சம் சிவக்கட்டும். அதான் வாசம் தரும் உங்களுக்கு. கருவை விட்டுறாதீங்கோ. ஒரு பொன்னிறம் வேற இறக்குங்கோ. இப்போ நாங்கள் இதை எடுத்து நல்லா எண்ணெயை வடிக்க விட்டுட்டு நல்லா இதை இந்த மற்ற பக்கம் திருப்பினா எண்ணெயெல்லாம் கீழே வடிஞ்சிடும். இப்படியே எல்லாத்தையும் பொரிச்சு எடுப்போம். இன்னொரு தரம் போட கிடக்க அதையும் போட்டு பொரிச்சு எடுப்போம். போடுவோம். இது உங்களுக்கு வந்து மேலதிகமான ருசியை தர்றதுக்கு தான். இது இல்லாட்டியும் போடாமல் நாங்கள் மற்ற மாதிரி செய்கிற மாதிரியே வேணுமெண்டா செய்யுங்கோ. இது கொஞ்சம் ருசி கூடவே இருக்கும். இறைச்சியை சட்டியில் போடுவோம். இதுக்குள்ள இஞ்சி உள்ளி கலவை போடுவோம். தனி மிளகாய்த்தூள் அதுவும் கொஞ்சம் போடுவோம். எங்கட உரைப்புக்கு தக்கன மாதிரி உரைக்காட்டி புளியல் சாப்பிடாயினம். ஒரு 2 மீச கரண்டி மாதிரி வரும்.
இந்த பொரிச்ச வெங்காயத்தையும் உப்புத்தூள் இதுக்குள்ள ஒரு 3 கரண்டி தயிரும் போடுவோம். போட்டு விடுவோம். இதுக்குள்ள போடுற எல்லாத்தையும் போட்டுட்டோம். இனி நல்லா இதை பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு நாங்கள் இதை பேசாமல் ஒரு பக்கத்தில் வைப்போம் மூடி. இதுக்குள்ள நீங்கள் உப்பு இதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு ஏற்ற உரைப்பாக போடுங்க. சிலாக்கள் உரைப்பே போடாயினா நாங்கள் உரைப்பு போடுறதில்லை பிள்ளைகளோட ருசிக்காக. எல்லாம் நல்லா பிரட்டி இப்படியே அரை மணி நேரத்துக்கு வைப்போம். நீங்கள் தூள் காணாதன்னு நினச்சா தூளை கொஞ்சம் போடலாம். தூள் இல்லாமல் தனியாக நான் போட்டு அவ்வளோ சாமானையும் போட்டு தூள் போடாமல் செய்யலாம். இப்படியே மூடி அரை மணி நேரத்துக்கு வைப்போம். இப்போ திறப்பம். நல்லா அரை மணி நேரமாக ஊறுது கிடந்து. நீங்கள் உப்பு எல்லாம் சரி பாருங்க. இது அங்கால எண்ணெயெல்லாம் விட்டு தாளிக்க துவங்குவோம். கொஞ்சம் எண்ணெயை விடுவோம். இது வெங்காயம் பொரிச்ச எண்ணெயே விடுறேன். இப்போ இந்த வெங்காயத்தை வீட்டில் போடுவோம். கொஞ்சம் வதக்கட்டும். இப்போ இதை போட போகிறோம். பூர்ண வச்சு வடிவாக இருக்கா சுழற்றி விட்டுட்டு உரைப்பையும் போட போகிறோம். இது நீங்கள் உரைப்பு உங்களுக்கு காணாதுன்ற உரைப்பு போடாமல் சிலாக்க செய்யணும். இன்னும் கொஞ்சம் உரைப்பு கூட வேணுமென்றாலும் போட்டு செய்யலாம், ருசியாக இருக்கும். இப்போ நாங்கள் நல்லா இதை பிரட்டி எடுத்து போட்டு இப்போ இந்த இறைச்சியும் தண்ணி விட போகுது. அந்த இறைச்சி அவிகிறது காணாது. நாங்கள் என்ன செய்யணுமெண்டா இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணியும் விட போகிறோம். இறைச்சி அவிஞ்சா பிறகு இப்போ என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்குலாம் நாங்கள் உப்பு உரைப்பு எல்லாமே போட்டுட்டோம். இப்போ இந்த சருவை செடிகளையே நாங்கள் தண்ணி என்ன ஒரு இதுக்குள்ளால ஒரு கிளாஸ் மாதிரி ஊற்றுறேன். இதை வடிவாக கழுவ போகிறேன். இப்போ இதையும் இதில் ஊற்ற போகிறேன். நல்லா நெல்லி போட்டு நாங்கள் மூட போகிறோம். இதை மூடி போட்டு நல்லா நாங்கள் எரிக்க போகிறோம். எரித்தா இந்த இறைச்சிலேருந்து தண்ணி விடும். நாங்கள் விட்ட தண்ணியும் இதுக்குள்ளே இருக்குது. முழு இறைச்சி நல்லா அவிஞ்சிடும். அவிஞ்சா பிறகு இந்த ஒட்டி இறைச்சியாக வந்த பிறகு என்ன செய்கிறான்னு பார்ப்போம். வாங்கோ இப்போ துறப்பம். தண்ணியெல்லாம் பாருங்க, சத்தம் தண்ணியெல்லாம் பற்றிட்டு இப்போ நல்லா ஊற்றி தண்ணியும் இதுல இல்லை. இனித்தால் நாங்கள் அப்போது எண்ணெய் விடையில் ஒரு கொஞ்சம் எண்ணெயெல்லாம் தாளிக்கிறாங்க. இப்போ நாங்கள் இதுக்குள்ள இதால் 2 கரண்டி எண்ணெய் விட போகிறோம். இந்த கரண்டியால் 2 கரண்டி எண்ணெய் விட்டு இனித்தால் எண்ணெய் விட்டு நாங்கள் பொரிக்க போகிறோம். எங்களுக்கு இந்த எண்ணெயை பார்த்து எங்களுக்கு இன்னும் கிடக்குது. இந்த எண்ணெயில் முருகா விட போகிறோம். வறுத்துக்கலாம். நாங்கள் இதுக்குள்ள நாங்கள் மிளகாய் போட போகிறோம். இப்போ இந்த இதில் இருக்கிற எண்ணெயில் இது முருகா போதும். இந்த கரண்டியால் 2 முழு கரண்டி மிளகு போட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நேரத்தில் எல்லாம் போட இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ அரை கரண்டி ஒரு கரண்டி போடுவோம். இப்போ வந்து மற்ற கரண்டியே போடுவோம்.
இது இந்த எண்ணெயிலேயே முருகி எண்ணெய் சேர்ந்து வடியாக வரும் இந்த கறி உங்களுக்கு. இதை இப்படியே போட்டு நல்லா கிளறி திருப்பி மிச்ச மிளகாய் போட போகிறேன். 2 முழுக்கரண்டி போட்டிருக்கிறோம். இதால் இது பெரிய கரண்டி வந்து இல்லை, இந்த கரண்டியால் போட்டிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு இதில் பொரியிற மாதிரி சத்தம் கேட்குது. நாங்கள் விட்டு எண்ணெயில் அடியில் பார்த்திங்கன்னா பொரியுது. இப்படியே இது பொரிஞ்சு வரட்டும். மூடி விட போகிறோம். இதை மூடி விடுறேன். மூடுங்க. இப்போ உங்களுக்கு சத்தம் கேட்கும், பொரியிற சத்தம் கேட்குது. பொறுமையாக 2-3 தடவை கிளறி இந்த எண்ணெயிலேயே பொரிக்க விடணும். நாங்கள் விட்ட எண்ணெயில் இந்த இறைச்சி பொரிக்கும். மூடி விடுவோம். இப்படி 4-5 தரம் எடுத்து பிரட்டி விடுங்கோ. இது நல்லா சுற்றி வர பாருங்க, எல்லாம் பொரிஞ்சு கொண்டு வந்துக்குது. இப்போ நாங்கள் இறக்க போகிறோம். இறக்க முதல் இன்னொரு அரைக்கரண்டி மிளகு தூவி இறக்க போகிறோம். பாடியிலெல்லாம் நல்லா பொரிஞ்சு கொண்டு வருது. இனி நாங்கள் இதை போட்டுட்டு இறக்க போகிறோம். இறக்குவோம். இதை நாங்கள் உருட்டி குழச்சி வச்சுட்டு போனாங்க, மூடி வச்சுட்டு போனாங்க. இப்போ நாங்கள் இது எடுத்து இதுலேருந்து இப்போ ஒரு சின்ன உருண்டி ஒன்று எடுப்போம். உருட்டி போடுங்கோ. எல்லா போலையும் இதில் எடுத்து வச்சுட்டு இந்த போலை உருட்ட போகிறோம். இதில் நல்லா எண்ணெயை பூசுங்க. அதான் இந்த மாதிரி இருக்குது. நல்லா எண்ணெயை பூசினீங்கன்னா ஒட்டாது. நல்ல மெல்லிசா, அவ்வளோத்துக்கு மெல்லிசா உங்களால் உருட்டலுமோ அவ்வளோ மெல்லிசா உருட்டுங்க. இவ்வளோ மெல்லிசா நாங்கள் இதை உருட்டிட்டோம். நீ இதுக்கு முழுக்க மாஜெண்ணெய் பூச போகிறோம். இது நீங்கள் உங்களை விரும்புகிற இதாக பூசலாம். பட்டர் இருந்தால் பட்டர் பூசலாம், நெய் இருந்தால் நெய் பூசலாம். அப்படியே ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயும் போடலாம். இதை கொஞ்சம் மாவை தூவுங்க மேலால். அப்படியே மடியுங்க. மடித்த இடத்துல திருப்பி கொஞ்சம் பூசுங்க. இதையும் மடிச்சுட்டு இதுலேயும் பூசுங்க. அப்படியே இது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் எல்லா உருண்டையிலையும் இதை செய்து முடியும் மட்டும் இது ஊறட்டும். கிடந்து எல்லாத்தையும் இதே மாதிரி செய்து எடுங்கோ. நாங்கள் மற்ற உருட்டை செய்து முடியும் மட்டும் இது முதல் செய்ததுகள் ஊறிக்கொண்டு இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் செய்யுங்கோ. முதல் செய்தது எடுத்து உருட்டுவோம். 4 பக்கமும் இதை இப்படியே தோசைக்கல்லில் போடுவோம். இப்போ நல்லா சூடு ஏறிட்டு தோசைக்கல் வச்ச நாங்கள் இனி இதுக்கு மேலே இப்போ நாங்கள் உருட்டி வந்த ரொட்டியை போடுறோம். இதுக்கு பெருசாக எண்ணெய் விட தேவையில்லை. நாங்கள் இல்லாமல் எண்ணெய் விட்டு தண்ணபடியாக அது எண்ணெய் அந்த இதுலேயே முருகும் சாடியாக திருப்பி மாறி போட்டுடுங்கோ. நீங்கள் மாறி போட்டு எடுக்கல இது மாதிரி வரும் ரொட்டி உங்களுக்கு.
இது இப்போ இறைச்சியோட பரிமாற போகிறோம். இது அடுக்குகளாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அடுக்குகளாக வரும். ஒரு கம்மில்லமாக இறக்குனா பிறகு 2 பக்கம் கொஞ்சம் தட்டுனீங்கன்னாலும் இது தட்டவே தேவையில்லை. பிச்சு பிச்சு அப்படிக்கலாம் உங்களுக்கு தெரியும். அடுக்குகள் வரும். இப்போ இதை இறக்குவோம். இப்படியே எல்லாத்தையும் சுட்டு சுட்டு எடுப்போம். கறியை திறந்து எடுப்போம். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கோ. இப்படியே வரும். இது கொஞ்சம் நல்லா இருட்டினபடியே இது கொஞ்சம் இருட்டி போச்சு நாங்கள் செய்து முடிய. நல்ல ருசியாக இருக்கும் உங்களுக்கு.